Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. இது ஏஞ்சல் மெசேஜ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச அந்த ஏஞ்சல்ஸ், மைக்கேல் ஏஞ்சல் ஆர் ரஃபேல் ஏஞ்சல், ஏரியல் ஏஞ்சல், 1111 ஏஞ்சல், ஓகேவா? எந்த ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் வச்சு கூட நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபைல் நம்பர் 1, 2, 3. ஓகே, நம்பர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கி டே உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட லைஃப்பில் கொஞ்ச காலமாகவே நீங்கள் யாராவது உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அண்டு உங்களோட ஜாப், பிஸ்னஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தரோட நீட்ஸ், அதாவது இந்த பர்சன் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், ஒரு ஆளுமை திறன் கொண்ட பர்சன் நமக்கு இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நாளாக ஒரு சிலருக்கு இருக்குது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சில பேர் உங்களோட அந்த ப்ராஜெக்ட்லேயும் சரி, பிஸ்னஸ்க்கும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன், அது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஓகேவா? 75% எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த பர்சன் இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமா ஒரு சைன் யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த நபரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சைன் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அது பிரபஞ்சத்தால், யூனிவர்ஸால், ஏஞ்சல்ஸால் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புன்னு நீங்கள் அதை அந்த சைனை எடுத்துக்கணும். சரியா? ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்க யாரோ, இல்லைனா திடீர்னு ஒரு பர்சன் கூட அங்கே வரலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் கூட உங்களுக்கு இத்தனை நாளாக அந்த டீமில் ரொம்ப உங்களுக்கு அட்ஜஸ்டபிளாக இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறதுனா உங்கள் ஒரு கிளாஷ் போயின்னு இருக்கலாம். ஸோ திடீர்னு அந்த இடத்துல ஒரு நல்ல பர்சன் அப்பாயின்மெண்ட் ஆகி வரலாம் உங்களுக்கு. அவங்க உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப உங்கள் கூட ஒரு என்ன சொல்கிறதுனா எல்லா, அதாவது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறத விட அவங்க கொஞ்சம் உங்ககிட்ட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சரியா? ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணணும், இந்த நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை ஈர்க்கிறதுக்கு தயாராக வச்சுக்கோங்க. ஏதாவது இந்த மாதிரி யார் மூலமாவது ஒரு சைன் கிடைக்கிது, யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ஹெல்ப்பை ஏற்றுக்கோங்க. ஓகேவா? இது டிவைனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு ப்ரப்போசல் வருது, அந்த மாதிரி வந்தாலும் அதை நீங்கள் இது ஒரு நல்ல சைனாக எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பார்ட்னர் இல்லைனா நியூ பர்சன், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒர்க் பண்ணுற பிளேஸில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு டிவைன் உதவி பண்ண போகிறாங்க. அந்த ஹெல்ப்பை நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ டே ரொம்ப நல்லாயிருக்கு ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. இப்போது ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? மெடிடேஷன் பிரிங் ஆன்சர். இன்றைக்கி நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறதுனா உங்களோட அந்த சிச்சுவேஷன் ஸ்ட்ரகிள்க்கெல்லாம் ஒரு முடிவு வேணும். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பிரச்சனையில் கொஞ்சம் நீங்கள் லேக் ஆன மாதிரி தெரியுது. இதுக்கு அவங்களோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன்லலாம் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக டிவைனோட கனெக்டிவாக இருக்கணும். ஸோ உங்கள் மைண்டில் இருக்க அந்த டிப்ரெஷன், அந்த வலி, வேதனை எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்கள். இதோட அர்த்தம் அப்படியும் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு மெடிடேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, மெடிடேஷன் ஏன் பண்ண சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட நிறைய தாட் ஓடின்ட்டுருக்கு, அலைப்பாஞ்சிட்ருக்கு மைண்டு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். மைண்டு ஒரு நிலையாக இல்லை. அதனால தான் கொஞ்சம் இறைவனோட டைப் ஆகுங்க. மைண்டு ஒரு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் வரணும், ஒருநிலைப்படணும் மனசு. இது மெடிடேஷன் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும்லாம் கிடையாது. இன்கேஸ் மெடிடேஷன் தெரிலனா ப்ரேயர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எந்த கார்டு பிடிச்சிருக்கிறோ அந்த கார்டு கிட்ட டெய்லி 1 நிமிஷம் பண்ணுவீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் பண்ணுவீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கோங்க. கேட்டு ப்ரேயர் பண்ணுறதுன்னா என்ன? அப்படியே இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து ப்ரேயரில் பாட்டு பாடுவாங்க, அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு ஏஞ்சல் கிட்ட இதெல்லாம், ஏஞ்சல் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, எனக்கு இதுக்கான வழி கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறதில்ல. யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல் கிட்ட. ஓகேவா? எல்லாத்தையும் சரண்டர் பண்ணணும். என்ன கஷ்டம் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணணும். அதுக்கு தான் உங்களை வந்து இந்த ப்ரேயர் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கான ஆன்சர்ஸ், உங்களோட இன்ட்யூஷனை வந்து தட்டி எழுப்பும். மனம் ஒருநிலையாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மனம் அமைதியாகும் பொழுது சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிதல் வரும். அதுக்காக தான் சொல்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் டிவைனையும் கவனிங்க. அவங்கள விட பெரிய பவர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கிற விஷயந்தான் பெரிய பவரு, அந்த நெகட்டிவிட்டிஸ் தான் பெரிய பவரு அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. பட் அது பெரிய பவர் கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் இறைவன் இருக்கிறாரு? படைத்தவருக்கு தெரியாதா? சரி, தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது லேக் இருக்குது, இதுலேருந்து வெளில வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷன் அமைகிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா கை நழுவி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆசிலேஷன் சர்க்கிள் இதெல்லாம் வந்து இந்த ஃபெயிலியர்லாம் வந்து உங்களுக்கு அந்த மனசை ஒருநிலைப்படுத்த விடாது. ஓகேவா? இந்த லேக்கில் இருக்கீங்கன்னா உங்களோட ஆழ்மன பதிவுகளை கொஞ்சம் பாருங்கள். 6ஆவது சக்கரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸில் இருக்குன்னா சரி பண்ணிக்கோங்க. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் ஹீலர்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, நீங்களே வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பிரிச்சுவலில் இருக்கீங்க, உங்களுக்கும் லேகிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லிகிட்ருக்கேன், அது வேணால் தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் வேணாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த நம்பர், அது வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, பைல் 2க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். ஸோ ரொம்ப ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் இருக்கீங்க, அதனால தான் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாவ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு சடனாக நீங்கள் ப்ரே பண்ண விஷயம் பிளஸ்ஸிங்ஸ் இப்படிங்கிற மாத்திரத்தில் வரப்போகுது. இன்றைக்கி வரலாம், எப்போ வேணால் வரலாம். ரெடியாக இருந்துக்கோங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு. சந்தோஷமாக ஏதாவது ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரிசல்ட்டுக்காகனாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்த ஒரு நல்ல பதில் கிடைக்குமா கிடைக்காதா, சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆசிலேஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வருது. ஓகேவா? இது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி எக்ஸாம், ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு சடனாக நடக்க போகுது. அது எப்போ வேணாலும் நடக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். இது வந்து நியூ லைஃப்காக சில பேர், அதே மாதிரி ரீயூனியன் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா சடனாக அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். அது டிவைன், பின்னாடி டிவைன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு சிலருக்கு இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி. அந்த மாதிரி ஏதாவது சைன் கிடச்சா அதை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த சைனை வந்து ஏற்றுக்கோங்க. ஓகேவா? நல்ல ஒரு விஷயம்லாம் கொடுக்குறாங்கப்பா ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ். சூப்பர். இன்கேஸ் உங்களுக்கு இதிலெல்லாம் ஏதாவது லேகிங் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுங்க. மேடம், யூனிவர்ஸ் எங்களுக்கு இத்தனை பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க, ஆனால் எங்களால் ரிசீவ் தான் பண்ணிக்க முடியல. எத்தனை பேருக்கு இதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க? ரிசீவ் பண்ணும் போது கமெண்ட்டில் போடலாம்ல. ரிசீவ் ஆகலைன்னா மட்டும் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, ரிசீவ் பண்ணும் போது கமெண்ட்டில் போடணும். அப்போ தான் நீங்கள் வந்து யூனிவர்ஸ்க்கு கிராட்டிடியூட் கொடுக்கறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம். உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. எப்படியாவது உங்களை ஹீல் பண்ணணும், நீங்கள் வந்து இதிலேருந்து வெளில வரணும், ஹீல் ஆகணும்னு தான் நிறைய டாரோட் ரீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துலலாம் உங்களை சொல்லி தேத்துறாங்க கைஸ். எப்படியாவது நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரகிள் இந்த வெளியில் உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லைன்னா பசங்க எப்படி எழுதிட்டு படிச்சுட்டு வருவாங்க, அந்த நாலேஜ் தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. அதுக்கு தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ். டிவைன் பவரை எப்படி நீங்கள் எடுத்து அது உங்களோட பர்சனல் லைஃப்க்கு உங்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணுங்கிற டாக்டிஸ் மெத்தடு அதை வச்சுருக்கேன். ஓகேவா?
சரி, இதை பற்றி டீட்டெயில் தெரியணும், இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோடய லிங்க்கும் வந்து இந்த வீடியோட எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரிச்சுவல் கிளாஸஸ் ஏதாவது வேணும்னா, மாஸ்டர் ஆகணும், ஓகேவா, ரேக்கி மாஸ்டர் ஆகணும், ஃப்ளவர் தெரபிஸ்ட் ஆகணும், டாரோட் ரீடிங் பார்க்கணும், அதே மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் நல்லா கை தேர்ந்தவராக மாறணும், மாஸ்டர் ஆகணும், ஓகேவா. அதே மாதிரி ஆரா சர்வீஸில் வந்து நம்பர் 1 இருக்கணும். அந்த ஒரு ஆரா சர்வீஸ் ஒரு இதுலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ டாபிக் இருக்குது. அந்த ஒரு சப்ஜெக்டில் வந்து எத்தனை விஷயங்கள் கவர் ஆகுதுங்கிறத இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஓகேவா. லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மற்ற மாஸ்டர் கிளாஸும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இந்த ஆரா சர்வீஸுங்கிறது பெரிய கிளாஸு, அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவ்வளோ இது வைக்க முடியாது, அது தனியாகவே அது வீடியோவில் எண்டில் வச்சுட்டேன், சரியா, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா உங்களோட ஏஞ்சல் கிட்ட, யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க, ஓகேவா. உங்களோட இஷ்ட தெய்வங்கள் யாரோ அவங்கக்கிட்ட கேளுங்க, உங்களுக்கான அந்த பதில் கிடைக்கும். உங்களோட இஷ்ட தெய்வங்கள் யாராக வேணால் இருக்கலாம், அது முருகராக இருக்கலாம், கணபதியாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை நினச்சிக்கோங்க, ஏஞ்சல்ஸையும் நினச்சிக்கோங்க. உங்கள் கேள்வி என்னவோ மனதில் நிறுத்திக்கோங்க, பார்த்துடலாம். இதில் வந்து நான் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, ஓகேவா. உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் வந்து பைல் நம்பர் 1க்கும், ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் பைல் நம்பர் 2க்கும் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ரெடியா, பார்த்துடலாமா. பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறது ஒரு ஸ்மால் கெஸ்ஸிங். இது வந்து 75% இதுவாக தான் இருக்கும். அதை தான் ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது நீங்கள் கேள்வி கூட மனதில் வச்சுருக்கலாம், அதுக்கு நோ கொடுத்துருக்காங்க, ஓகேவா. வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்கள் வந்து பாஸ்டில் கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க, பிரேக்கில் இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் பிரேக் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா. இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வந்து ரீகன்சிலேஷன் போகலாமா இல்லை நியூ பிகினிங்ஸ் ஃபார்வர்டாகவே போகலாமா, என்ன ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில். அதனால தான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து எப்படி போகிறது, என்ன இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஓகேவா, ஏதோ சம்திங் அந்த பிரேக்கான ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் ஏதோ கேள்வி எழுப்பியிருப்பீங்க, ஓகேவா. அது ரிலேட்டடாக தான் கேள்வி எழுந்திருக்கு. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2க்கும் ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்கப்பா. உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும்னா, இப்போ கரண்டில் உங்கள் மைண்ட் அதாவது ஏதோ ஒரு சம் டிஸ்டர்பன்ஸ் யார் மூலமாக நடந்திருக்கு, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது தொடர் ஃபெயிலியர் நீங்கள் பார்க்குறதுனால இந்த விஷயம் எப்போ எனக்கு மாறும், இந்த டிப்ரெஷன்லேருந்து நான் எப்போ வெளில வருவேன், ஏதோ அது ரிலேட்டடாக தான். சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக்காக கூட இருக்கும் இந்த, ஏன்னா இவ்வளோ ஒரு ப்ரெஷர், ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு பின்னாடி எனக்கு அப்படி தான் ரெசனேட் ஆகுது, எனக்கு இன்ட்யூஷன் வருது, ஓகேவா. கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ வந்து நோ கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் இது சம்மந்தமாக தான் ஏதோ கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ உங்களுக்கு எப்படி இது நான் சொன்ன விஷயங்கள் வந்து பொருந்தி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. தீர்க்க முடியாத பிரச்சனை இங்கே எதுவுமே கிடையாது,
பட் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் அதை பக்குவமாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் இன்றைக்கி மட்டும் கிடையாது, நிரந்தர தீர்வு இதுக்கு உங்களுக்கு லைஃப் லாங் டிவைன் பாத் மூலமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் வச்சுருக்கோம். ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது டிவைன் பவருக்கு முன்னாடி எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, அது பெரிய பவர் கிடையாது. டிவைன் பவருக்கு வந்து யாரையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. டிவைன் எனர்ஜி எப்படி வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறத அந்த டாக்டிக்ஸ் அந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு, விர்ச்சுவல்ஸ் கிடையாது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி விர்ச்சுவல்ஸ். ஓகே, நீங்கள் போய்ட்டு இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அந்த கோவிலுக்கு இதை பண்ணுங்கள், இந்த என்னது ஏதாவது பரிகாரங்கள் பண்ணுங்கள், அப்படிலாம் கிடையாது. பரிகாரங்கள் எங்கே தெரியுமா பண்ணணும்? உங்களுக்குள்ளே பண்ணணும். உங்களுடைய உடல், மனம், ஆன்மா, இதுதான் பரிகார ஸ்தலம். ஓகேவா? அங்கே நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் அந்த அந்த கோவிலுக்குள்ளே எல்லா தெய்வங்களும் வருவாங்க. நீங்கள் அங்கே முருகனை நினச்சிருக்கலாம், விநாயகரை நினச்சிருக்கலாம், இல்லை சிவனை நினச்சிருக்கலாம், இல்லைன்னா மைக்கேல் ஏஞ்சலை நினச்சிருக்கலாம், கர்த்தரை நினச்சிருக்கலாம். யாரை நினைக்கிறீங்களோ உங்கள் மனம் என்ற கோவிலில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ மாற்ற வேண்டிய இடம் எங்கே? உங்கள் மனம். அதை விட்டுட்டு ஆஸ்ட்ரோவில் அதை சொன்னாங்க, ஆஸ்ட்ரோவில் இதை சொன்னாங்க, என்ன வேணால் சொல்லட்டும். ஆஸ்ட்ரோவில் நடக்கிறது தலைவிதியை தான் சொல்லுவாங்க. தலைவிதியை தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறீங்க? இப்படி 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 இருக்குது அப்படின்னா அது அப்படி தான் இருக்குது. அதுலேருந்து வெளில வரத்துக்கு என்ன செய்யணும்? அது வெளில வரத்துக்கு நீ என்ன பண்ணணும்? டிவைனோட கனெக்டிவாக இருக்கணும். டிவைன் எனர்ஜி மூலமாக தான் உங்களோட தலைவிதியை மாற்றிக்க முடியும். அதை தவிர்த்து வேறு எந்த விர்ச்சுவல்ஸ் நீங்கள் வெளியில் பண்ணாலும் அதுக்கு பலன் இல்லை. ஓகேவா? மனம் ஒன்றே கோவில். அந்த கோவிலில் விர்ச்சுவல்ஸ் பண்ணுங்கள். அங்கே மாற்றத்தை கொண்டு வாங்க. அதுதான் உடல், மனம், ஆன்மாவுக்கு நான் சொல்கிற விஷயம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ். ஓகே, இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதில் கொஞ்சம் அதை பற்றி டாபிக் பேசியிருப்பேன் நான். ஓகேவா? சரி, உங்களுக்கு எதாவது கிளாஸ் கற்றுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் ஆர்எஸ் சர்வீஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு கிளாஸ்க்கு, அது மாஸ்டர் கிளாஸ் அது. ஓகேவா? சில பேருக்கு ஆம்பிஷன் இருந்ததுன்னா மாஸ்டர் ஆகணுன்ட்டு அதை கற்றுக்குவோங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.